இந்த 3 வருத்தம் தான் இறப்புகளுக்கு காரணமான நாம தான் நம்மளை சாக வைக்கும். நாம தான் நம்மளை பிரதானமா வந்து நம்மளுக்கு தாகம் தான் பிரச்சனை, பசி பிரச்சனை இல்லை. பசியோட நாம இருக்கலாம். டேஸ்ட் தூள் போட்ட சாமான்கள் பவுடர் இதெல்லாம் கலக்கலாம். அந்த மாதம் வந்து திங்க வந்த மாதம் மாதிரி ஆகி போதும். நாங்க இப்ப இந்த நோம்பு வரப்பு தானே, இப்ப வியாழன் நல்ல நோம்பு வந்துடும். அப்ப நம்ம பிரஷர் காராக்கள் இருக்கோம், சீனிக்காராக்கள், கொலஸ்ட்ரால் பாட்டி எல்லாம் இருக்குதானே. எல்லாரும் நான் சொல்ற விஷயங்களை சரியா கேட்டுக்கொள்ளணுமா. இப்ப நம்ம நோம்பு காலத்துல வந்து நம்ம அதிகம் என்ன செய்யறோம், கொலஸ்ட்ரால் திங்கும், பிரஷர் சாப்பிடுறோம், அதே சீனி சாப்பிடுறோம். இது 3க்கு தான் கிளினிக்கு. இந்த 3 வருத்தம் தான் இறப்புகளுக்கு காரணமானது. இந்த 3 தான் பெரும்பாலான நோய் காரணமானது. நாம இந்த 3 என்ன செய்ய போறோம், இந்த ஒரு மாசமும் நிறைய சாப்பிட போறோம். அப்படிதானே என்ன. இப்ப சோட்டிஸ் கடையெல்லாம் ரோட்டுக்கு வந்துடும். ஊருக்குள்ள ரோட் எடுத்தாலும் ஒவ்வொரு கதவுக்கு முன்னுக்கும் பின்னர் 4 மணி முன்னரைக்கு ரோல்ஸ், பெட்டிஸ், என்ன கிழங்கு சீவல் இப்படி கடையெல்லாம் வரப்போகுது. அதுல அது கூட வைக்கிற தூள் தனியா உப்பு தூள், அப்படித்தானே உப்பு அந்த தூள். அப்ப பிரஷரை வந்து டிரெக்டா கூட்ட சாமான் உப்பு. உப்பு வந்து டிரெக்டா பிரஷரை கூட்டும். உப்பு டிரெக்டா கிட்னியை பாதிக்கும். கிட்னியை பாதிக்கிறதுல உப்பு பெரிய பங்குதி. அப்ப நம்ம இந்த உணவுகள் வந்து இந்த மாதம் கூட போகுது. உண்மை நோன்பு வந்தது பல காரணங்கள். என்ன 11 மாதங்கள் நாங்க சாப்பிட்ட உணவு, செஞ்ச பாவம் எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்டு, என்ன பாவம் மன்னிப்பு கேட்கறதுக்கு, அதுகளை செய்யறதுக்கு, அதோட நாம சாப்பிட்டு இருக்கோம் தானே 11 மாதம் சாப்பிட்ட கட்டுப்பாடு இல்லாம சாப்பிட்ட சாப்பாடுகள் எல்லாம் ஈரல் அங்க அடைச்சிருக்கும். அதெல்லாம் என்ன செய்யணும், கிளியர் பண்ணணும், உடைக்கணும், கரைக்கணும். அப்ப பல காரணங்களால் வந்திருக்கு. அப்படிதானே என்ன, அப்படிதானே. அப்படி வந்தும் கூட நாம என்ன செய்யறோம் சொல்லிச்சேன்னா, அந்த மாதம் வந்து திங்க வந்த மாதம் மாதிரி ஆகி போட்டோம், சாப்பிட வந்த மாதம் மாதிரி ஆகியாச்சு. என்ன அப்ப காலையில எழுந்தி நாம 10-12 மணி நேரம் திங்காம இருக்க போறோம் என்று நினைச்சு ஏத்துறேன். அப்படித்தானே. பிறகு சாப்பிடாம இருந்துட்டேன்னு சொல்லி நினைச்சு திருப்பி திங்குறேன். இது 2ம் கடும் பிழையான வேலை. நோன்பு காலம் வந்து நாம மத்தாக்களை பசியை உணரணும், என்ன தானம் செய்யணும். என்ன நாம திங்கிறதுக்கு இல்லை, அது நாம மத்தாக்களுக்கு கொடுக்கணும், சாப்பிட வசதி இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும். இப்படி பல வகையான விஷயங்களை கொண்டுதானே. அப்ப நாங்க வந்து இந்த மாதத்துல வந்து நான் சில அறிவுரைகளை சொல்றேன், சாப்பிடுற உணவுகளை பத்தி சொல்றேன். பிரதானமா வந்து நம்மளுக்கு தாகம் தான் பிரச்சனை, பசி பிரச்சனை இல்லை. பசியோட நாம இருக்கலாம் ஒரு ஆள். என்ன உடம்புல ஈரல் எடுத்தோம்னா ஈரல்ல கொழுப்பு இருக்கு, ஈரல்ல கிளைகோஜன் இந்த சாமான்லாம் சேமிப்புகள் கூட இருக்கு. நம்ம வயிற்றுல அதிகமான சேமிப்புகள் இருக்கு, ரத்த குழாய்களுக்குள்ள கொழுப்பு அடைச்சிருக்கு. இதெல்லாம் வந்து நாங்க உடைக்கிறேன்னு சொல்லிச்சோன்னா நாங்க அந்த சக்திக்குரிய உணவுகள் இருக்கக்கூடாது. உதாரணமா மாப்பொருள் சாப்பாடுகள், இனிப்பு சாப்பாடுகள், கொழுப்பு சாப்பாடுகள் அதிகமா நாங்க இருக்கக்கூடாது. அதிகமா இருக்கணும் என்னன்னா நீரை வச்சு கொள்றக்கூடிய சாப்பாடு, என்ன நீரை பிடிச்சு வைக்கிற சாப்பாடு, பல வகைகள், மரக்கறிகள், இந்த நட்ஸுகள், தானியங்கள், இந்த நட்ஸுகள் என்ன கடலை, பயிறு, கச்சாங்கோட்டை, கஜு, என்ன பாதாம், பிஸ்தா, அந்த ஐட்டங்கள் அதிகமா சாப்பிடுறது. அடுத்தது பல வகைகளை குடிச்சா பழங்கள்லாம் நீரிரி. அப்ப அந்த சோறுகள் வராது. மற்ற வேற சோறு வேணே, கைகால் உடம்புல சிவந்தா மாதிரி சோறு வாரு. அப்ப இதுகளுக்கு நம்ம இருக்கணும், அதிகமா நீரை குடிக்கணும். அந்த நீர் ஆகாரத்துல வந்து கலரிங் போட்ட நீர்களை நோன்பு காலத்துல குடிச்சிடாங்க. கலரிங் போட்டு சாம எடுக்காங்க, ஏன்னா அது வந்து உங்களோட கிட்னியை பாதிக்கும். ஏன்னா நோன்பு காலத்துல வந்து கிட்னியால வர நீர் அளவு குறைய, நம்ம நீர் எடுக்கிறோம். அப்ப கொஞ்சம் கொஞ்சம் யூரின் போகும், சில டைம் கடும் மஞ்சளா போகும். ஆகவே அந்த கிட்னிக்கு வந்து நஞ்சுகள் அனுப்பப்படலாம், நாம நச்சு பதார்த்தங்கள் அனுப்பப்படலாம். சேஃப்டியான சாமான்கள், டேஸ்ட் தூள் போட்ட சாமான்கள், பவுடர் இதெல்லாம் கலக்கிறோம். நம்ம நோன்பு குறைக்கிறது கலர்ஃபுல் அரைக்கணும் போட்டு பலுடா கலரான பலுடா கொண்டாந்து கலந்து கலந்து கலர் போத்தல்கள்ல இந்த சோடா வகையெல்லாம் கொடுக்கும். அதெல்லாம் குடிக்காது. எங்க போனாலும் நோன்பு திறந்து இந்த நஞ்சுகளை குடிக்காதுங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சம் மற்ற நஞ்சுதான் நம்ம கிட்னியை பழுதாது. நாம தான் நம்மளை சாக வைக்கும். நாம தான் நம்மளை சாக வைக்கும். நம்ம உணவுகள்ல வந்து நஞ்சுகளை நாம சாப்பிட்டு சிறுக 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 போய் நம்ம உடல் உறுப்புகளை அதை அழிச்சு கொண்டிருக்கு. சரியா? அப்ப அது ஒரு பெரிய பரிதாபம். இப்ப கேன்சர் வந்து, புற்றுநோய் வந்து 10வது இடத்துல இருந்து இப்ப 4வது இடத்துக்கு வந்து இறப்புக்கு காரணம் கேன்சர். இப்ப திடீர் மரணங்கள் வருவது யாருக்கும் தெரியா. அப்ப நாம நினைக்கும் நான் நோமலா இருந்தவர் தானே, அவர் வர்த்தகரால் இல்லையே, கிளினிக் போறது இல்லையே, எங்க பார்த்தா கேன்சர். கேன்சருக்கு வைத்தியம் செய்யற எப்படி ஒழிச்சு தங்கிற யாரு பக்கத்து ஊருக்கார ஆளுக்கே இவருக்கு கேன்சர் தெரியா, கொழும்புக்கு போய் ரகசியமா தான் வைத்தியம் செய்யற. ஏன்னா நாம அந்த கேன்சர் இருந்தா பொல்லாத நோய், தண்டனைக்குரிய நோய் சொல்லி ஆக்கள் நம்மளுக்கு செல்வான்னு சொல்லி போட்டு அந்த கேன்சரை யாரும் சொல்றல. அப்ப கேன்சர் இப்ப கடும் கூட சரியானே. அது இப்ப மகரகாமையிலிருந்து ஆய்வுல பார்த்தா தான் விளங்குது, மட்டக்களப்பு அங்க போன தான் விளங்குது.
கேன்சர்ல எவ்வளவு பேர் நம்ம பிரதேசங்கள் இருக்காங்க. அப்ப இதுக்கெல்லாம் காரணம் என்ன? நம்ம சாப்பிடுற நஞ்சு உணவு, கலரிங் போட்ட உணவு, செயற்கையான டைகள் உடம்புல பூசுறது. என்ன இந்த வெள்ளையை நான் ஒண்ணும் பூசுறது. அப்ப நம்ம கலர் எல்லாம் பூச தேவையில்ல. முகத்துக்கு கலர் நம்ம கருப்பு தான் அது படைச்சது. அதை வெள்ளையாக்குற, அதுக்கு அவ்வளவு கிரீமை போடுற, இது நம்ம போடுறோம். அதனால வந்து உடம்புல புற்றுநோய்களை, தோல் புற்றுநோய்களை ஏற்படுத்தும். இப்படி இந்த உணவுகள் எல்லாம் வந்து நோன்பு காலத்தில் தயவு செய்து எடுக்காங்க. மற்ற காலம் எடுக்கப்படாது. விசேஷமா நோன்பு காலத்துல உங்களோட ஈரல், கிட்னி ரெண்டுக்கும் வந்து ஆரோக்கியமான உணவுகள், இயற்கையான படைச்ச உணவு இருக்கு, இயற்கையான பழங்கள். நீங்க அதுக்கு மருந்து அடிச்சதுக்கு நாம ஒண்ணும் செய்யலாம். எல்லாத்தையும் தேடி பார்க்கலாமா? பார்க்கலாம். நம்ம ஓரளவுக்கு அந்த போத்தல் வைக்கிறத குடிக்கிறத விட பரவாயில்லை சாப்பிடுறாங்க. பல வகைகளை சாப்பிடுங்க. என்ன அதிகமா பழங்கள், பல ஜூஸ்களை நீங்க அடிச்சு குடிங்க. பொட்டில வர பல ஜூஸை வாங்கி கெரியா கலக்க வேணாம். மாற்றல் படாதுங்க. பெண்கள் ஹைலாண்டிக்கு நீங்க மாற்றப்பட்டீங்கன்னா அவ்வளவு குடும்பம் மாறிக்கும். இருக்கும் உங்களோட ஹைலாண்டிக்கு ஆரோக்கியமான உணவு, வீட்டுல பிள்ளைகளுக்கு, உங்களோட கணவன்மாருக்கு ஆரோக்கியமான உணவை கொடுக்கறது உங்களோட பொறுப்புல இருக்கு. ஏன்னா கொஞ்சம் அந்த குரம்பழத்தை புளியறதுக்கு மாற்றியல் தேசிக்கா கலக்கிறது கொஞ்சம் கை புளியணும், அறுக்கணும், வடிக்கணும், இதெல்லாம் நினைக்காதுங்க. சரியானு ஓட்டமேலன் எல்லாம் கொட்டை விடாதீங்க. ஓட்டமேலன் கொட்டை இருக்குதானே, அது மலச்சிக்கல் வராது. நோம்பு காலத்துல மலச்சிக்கல் ஒரு பிரச்சனை. ஏன்னா தண்ணி இல்லாததால மனம் உருகுற, மனம் காயுது. அப்ப அந்த கொட்டை விடாதீங்க, அது கடும் சத்து, மலச்சிக்கல் வராது. அதுக்கு இந்த மஞ்சள் குடிசையும் பானி போத்தலும் குடிக்க தேவையில்லை டொய்லெட் போறதுக்கு. சரியா? அப்ப மலச்சிக்கலுக்கு அதுல மருந்துருக்கு. ஆகவே ஓட்டமேலன் இதோட அடிச்சு கொடுங்க. உறைந்த கொட்டையோட அடிக்க இல்லாது, அது கசக்கும். சரியான இந்த சீட்ஸோட சாப்பிடக்கூடிய இருக்கு, அதுகளை வந்து அதுகளை அடிச்சு கொடுங்க. பப்பாசி பழம், அது கொட்டை இல்லை, பப்பாசி பழம் தனியா அடிச்சு குடிங்க. அதே பழத்தை சாப்பிடுங்க. கஞ்சி வந்து இப்ப சீனிக்காராக்கெல்லாம் கஞ்சி குறையத்தான் குடிக்கணும், கூட குடிக்கப்படாது. ஒரு குறைந்த அளவு கஞ்சி குடிங்க. அதிகமா வந்து நான் சொன்ன மாதிரி இந்த இதுகளை சாப்பிடுங்க. அடுத்தது அந்த நோன்பு சிறக்கிற பெருங்கவு சாப்பாடு முடிச்சிடணும். திருப்பி இன்னொரு இரவு சாப்பாடு இருக்கப்படா. ஏன்னா நோன்பு சிறக்கிறதே ஒரு பெரிய ஒரு சாப்பாடு. அது அடுத்து நம்ம வயிற்றுல 3 பங்கு தான் உணவு சாப்பிட சொல்லி 3 பங்கு சாப்பிடு. அப்ப நம்ம நோன்பு சிறக்கல ஒரு உரப்பு திம்பீங்க. அடுத்தது ஒரு கஞ்சி சாப்பிடுங்க. அது ஈச்சம்பழம், சுகர் காராக்கள்னா ஒரு ஈச்சம்பழம் 2 மத்தாக்கள் பருவாயில் ஈச்சம்பழத்தை சாப்பிடுங்க. பல ஜூஸ் ஒன்று குடிங்க. அவ்வளவு போதும். இரவு சாப்பாடுக்கு அதே போதும். திருப்பி சாப்பிடப்படா. தொழுவு போட்டு வந்த உடனே தூங்கிடணும். கராவி தொழுவு முடிய தூங்கிடணும். சரியானே? சிலாக்கம் இந்த நோன்பு ஒரு சாப்பிடணும்னா பசிக்குமா? முடிச்சிருந்தா தான் பசிக்கும். ஏன் முடிச்சிட்டீங்க? 3 மணிக்கு வருமோ, தாஜிட்டு வருமோனும் தொழணும், சகர் செய்யணுங்களா? அப்ப அதுக்கு என்ன செய்யணும்? நீங்க 9 மணி 9:30 தொழுக முடிய வந்தவங்க கொஞ்சம் இருந்தப்பல டீ வந்து அடிப்போம். அடுத்து இன்னும் சாப்பிட இருந்தீங்க, மறுநாள் டீ குடிச்சீங்கன்னா திருப்பி பசி போயிடும். திருப்பி முடிச்சிட்டு எவ்வளவு நடக்கும்? எனக்கு அது வச்சலும் அந்த மிச்ச சாமான் முடித்தானே, அதாவது எங்க பண்றேன். சரியானே? அப்ப தயவு செய்து நீங்க நோன்பு சிறப்பு அதோடய சாப்பிட விடுங்க. அதோடய உங்களோட டேப்லெட்ஸ் எல்லாம் இதைக்கு கூடிய குளிசைகளை போடுங்க. போட்டுட்டு தொழுக முடிய வெளியா தூங்குங்க. வெளியா தூங்குறது முக்கியம். நான் முந்தைய ஒரு பிரச்சனை சொல்லிங்க, இந்த பிரஷர்களுக்கு பிந்தி தூங்குறாங்களுக்கு பிரஷர் கட்டுப்பாட்டுல வராது. சரியானே? 9 மணிக்கும் 2 மணிக்கு இடையில நம்ம மூளையில இருந்து ஒரு பதார்த்தம் ஒன்று சுரக்குது, மெலட்டோனின்ங்கிற பதார்த்தம் சுரக்குது தூங்குறாங்களுக்கு. 9க்கும் 2 இடையில தூங்குறாங்களுக்கு தான் சுரக்கும். பிந்தி தூங்குறாங்களுக்கு எல்லாம் அது குறையத்தான் சுரக்கும். ஏன்னா 9 மணி 12 மணி வரை இருக்கிறாங்களுக்கு சில ஆக்களும் சவர வரையும் விளையாடிட்டு அந்த பிள்ளைகள் சேர்ந்து என்ன படுத்தவளுமே விளையாண்டு அவ விளையாடிட்டே இருந்து சவரை செஞ்சு போட்டு ஃபுல்லா தூங்குறது போயிருந்து கடும் பரவாயில்ல. அப்படியே இருந்து சவரை செய்ய தூங்குறான். அதை தயவு செய்து நீங்க வேலையா தூங்கினீங்கன்னா இந்த ஹோமோன் சுரந்தா உங்களுக்கு பிரஷர் குறையும். சரியானே? அடுத்தது நீங்க சாப்பிட்ட உணவெல்லாம் நீங்க 10 மணி ஆகக்குள்ள தொழுவு போட்டு வரக்குள்ள எல்லா உணவும் சமிபாடு அடைஞ்சிடும். அப்ப கேஸ்ட்ரிக் வராது. இரவைக்கெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்து ஒரு தூங்குறாருக்கு என்ன செய்யும்? போத்தல் தண்ணியை கழிச்சா என்ன செய்யும்? தொண்டைக்கெல்லாம் மர தொண்டை பத்திர, நெஞ்சரிவு, குறவு சொல்ற நோம்பு பிடிச்சானே கேஸ்ட்ரிக். நோம்பு பிடிச்சானே கேஸ்ட்ரிக் ஒன்று பாருங்க. இது நம்ம தீனால நம்ம இரவைக்கலாம்ங்கிறதால. அப்ப மகரிஃபோட சாப்பிட்டு முடிஞ்சா 6:30க்கு நம்ம சாப்பாடுலாம் முடிஞ்சா 9:10 மணிக்கு இறப்பையில போத்தலுக்குள்ள தண்ணி இருக்காது, எல்லாம் கீழே இறங்கிடும், குடலுக்குள்ள வைத்து. அப்ப தெரிஞ்சாலும் தொண்டைக்குள்ள வரைய மாட்டா, நெஞ்சு பத்தைய மாட்டா, குடல் எறிய மாட்டா. என்ன வாய்க்குள்ள ஒரு சளின்னு சொல்றது, அது சளி இல்லை, அது இறைப்பயிர ஜூஸ். சளிங்கிறது மூக்கால வாரதுதான். சரியானே? சில எனக்கு தொண்டைக்குள்ள ஒரே சளிங்கிற, தொண்டைக்குள்ள சளி வரல, அது சமிபாட்டுக்குரிய சுரப்பி உமிழ்நீர் இறைப்பை அமிலம், அதே தொண்டைக்குள்ள மேல வந்து அந்த தொண்டைக்குள்ள சளிங்கிறது. அந்த நோன்பு காலத்து ஒரே சளி சளின்னு கால காலத்துக்குறாங்க. சரியா? அப்ப சளிங்கிறது வந்து மூக்கு கடுமல் தும்மலாக்கி மூக்கால வந்து அப்படி நெஞ்சுக்குள்ள வாரு. அப்படின்னா இருமி வரணும் சளி, அதான் நெஞ்சில இருந்து வாரு சளி, சுவாச பைக்குல இருந்து. வேற தொண்டை கிளைக்கிறது அந்த உணவுகளை சாப்பிட்ட உடனே கிளியராக்குது பாருங்க.
அது தயவு செய்து நீங்க மகரிஃபோட நோன்பு திறந்தோட சாப்பாடை நிப்பாட்டுங்க. சரியானு தொழில் போட்டு வந்தோட தூங்குங்க. 3 மணி 3 வரைக்கும் உங்களை ஒழிச்சிடும். ஏன்னா இங்க லோராக்க நீ 3 வரைக்கும் வந்துடும். அப்ப தொழில் போட்டு சகர் செய்யலாம். சகர் சாப்பாடு சாப்பிடக்கூடிய அதிக அளவு தேங்காய் பூ போட்டு சுண்டல் அதிகமா சாப்பிடுங்க. மலச்சிக்கல் வராது. அந்த சொல்ற விஷயம் எல்லாம் நோன்பு காலத்துல ஆக்கள் வார பிரச்சனை, டொய்லெட் போகல, கஷ்டமாரிக்கு இந்த பிரச்சனை. அப்ப தேங்காய் பூ போட்டு சுண்டல் அதிகமா சாப்பிடுங்க. சரியா? சுண்டல் தான் நோம்புக்கு சாறு தேவை. விதமான சாப்பாடு தேவையில்லை. நோம்பு சகர் செய்யறது கொஞ்சம் சாப்பிட்டா போதும். நாம 11 மாசம் தின்னானே இந்த இறைச்சையும் பொதியலையும் அடைச்சானே ஃபுல்லா லோடாக்கினானே. அப்ப இந்த சகருக்கு ஒரு சுண்டலோட நெத்தலி கருவாறு இந்த ஏதாவது சுண்டல் மாசி சுண்டல் அல்லது ஏதாவது சுண்டல் சாப்பிடுங்க. மலச்சிக்கல் வராது. அடுத்து அதிகமா நீரை குடிங்க. நீரை தான் பிடிச்சி வைக்கணும். சாப்பாடை பிடிச்சி வைக்க தேவை, நீரை பிடிச்சி வைங்க. நான் சின்ன இந்த உணவுகளை சாப்பிடுங்கன்னு சொல்லிச்சுன்னா உங்களுக்கு சோர்வு வராது. நீங்க செஞ்சு பாருங்க. நோம்பு காலத்துல நீங்க சாதாரண ஆக்களை போல இருப்பீங்க, டயர்ட் வராது, தலை சுத்து மயக்கம் ஆருக்கு பாரு. இனிப்பு கூட சாப்பிடுற ஆக்களுக்கும் வெண்ணெய் கூட சாப்பிடுற ஆக்களுக்கும் ஒரு பிரஷர் குறைஞ்சு தலை சுத்து மயக்கம் வரும். பின்னரமாகல இனிப்பு கூட ஸ்வீட்ஸ் கூட இருக்கிற ஆக்களுக்கும் வெண்ணெய் சாப்பாடு செஞ்ச ஆக்களுக்கும் நீர் வந்து அதிகமா சமிகாட்டுக்கு நீர் வேணும். அப்ப உடம்புல இருக்கிற நீர் எல்லாம் சமிகாட்டுக்கு எடுத்துடும். எடுத்த உடனே உடம்பு நீர் இல்லாமக்கு சோர்ந்து போகும். அப்ப கிருவிருப்பு மயக்கம் வரல. நோம்பு காலத்துல பின்னரங்கல்ல அவங்க யாருன்னு பார்த்தா இந்த உணவு அதிகமா சாப்பிடுறார்கள். பழ ஜூஸ்கள் அடிச்சு குடிக்கிற இனிப்பு, அதே மாதிரி வெண்ணெய் சாப்பாடு கொடுத்துங்க. நீங்க வெண்ணெய் சாப்பாடை இதையும் குறைச்சிங்கன்னா உங்களுக்கு நோம்புல ஒரு களைப்பும் காட்டாது. சரியானே? அது எந்த கட்டுப்பாடுகளை மேற்கொள்ளுங்க. சகருக்கு காலையில அந்த பிரசக்காராக்கள் கட்டாயம் காலையில மீற வரைக்கும் பிரச குடிச்சே போட்டுக்கொள்ளணும். சரியானே? சகருக்கும் போடுங்க. சுகர்காராக்களை பொறுத்த வரையில நோம்பு திறக்கிற டைம்ல போட்டா போதும், நைட்டுக்கு மட்டும். என்றால் இரவை சகர் உணவையும் கவர் பண்ணும். சகருக்கு போடாங்க. போட்டா சில ஆக்களுக்கு பகலுக்கு எல்லாம் ஒன்று மில்லி மயக்கம், தலை சுத்து, திருவிருப்பெல்லாம் வருது. அதனால நீங்க இரவைக்கு அந்த ஒரு மாசத்துக்கும் ஒரு கியாலம் இரவுக்கு மட்டும் போட்டா போதும். நோம்பு திறந்த மாதிரியே டேப்லெட் சில பாதிச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த கேஸ்ட்ரிக்கும் வராது. உணவு விதிக்க கூட குடிச்ச போகும். இப்படி கொஞ்சம் கட்டுப்பாடாருங்க. இன்சுலின் அடிக்கிறார்கள். நோம்பு வந்து கட்டாயம் கடமை இல்லை. ஏன்னா திடீர்னு அப்பல உங்களை சீனியை டக்குன்னு குறைக்கக்கூடியது. மருந்துகளை குளிசைகளை போடுறாங்க பிரச்சனை இல்லை. அல்லது குளிசைகளை பாவிச்சுக்கிட்டு நீங்க நோம்பு கட்டாயம் பிடிக்கணும்ன்றார்கள். குளிசைகளுக்கு மாத்திட்டு இந்த ஒரு மாசமும் குளிசைகளை பாவிங்க. ஆனா உணவு கட்டுப்பாடு இருக்கணும். ஒரு இன்சுலினையும் அடிக்காம விட்டு இந்த இனிப்புகளையும் சாப்பிட்டீங்கன்னா சீனி கூடிது. ஆகவே இப்படி நான் சொல்ற இந்த கட்டுப்பாடுகளை செய்தீங்கன்னா உங்களுக்கு நோன்பு காலம் கொஞ்சம் ஆரோக்கியமா இருக்கும். கேட்டு நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.